டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நாங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயம் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி a challenge and I'm looking for it. ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை, அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில போஸ் எல்லாம் பண்ணி சார் விரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a good journey. ஏன்னா அஃபிஷியலாக அவர் வந்து ஏற ஒரு ராஷ்டிரம் டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு. நிச்சயமாக அதுக்கு தான் நம்ம உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டில் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ. அண்ட் பாபி காலேஜ் சார் ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரொடியூசருக்கு சார். ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்கு. ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரணும் இருக்கு. சொல்லிட்டீங்க என்னன்னா இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்க படிச்ச நடிச்ச ஒரு படம் சரிங்களா? அதுல வந்து நீங்க டவுன்ல இருந்தீங்க, ஆனா அவர் கூட நடிச்ச படம் வேற லெவல் ஆயிட்டீங்க. அவருக்கு எவ்வளவு ஃபேமஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு லெவலும் அதிகமாயிடுச்சு. சரி, அதனால வந்து தலைன்னு போட்டா படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலைவரிசை எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல பண்றீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பல ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ. என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே குருநாதரை சிஷியனுக்கு அருண்விஜய் அவர்களுக்கு இது ரொம்ப வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு. அதனால தான் கேட்டலும் கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தாரு. இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால கேட்டலும் கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி கேட்டாங்க, கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அஜித் சார் வந்து தலைன்ற பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்கீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறிதான் தெரியும். ப்ரொடியூசர் சார் இல்லை, எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாட்டில் தான் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க, நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்டாக வச்சு எடுக்கணும். ஏன் எதனால் புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. Thank you so much, sir. A few words, yeah. Yellarukkum vanakkam. Thank you so much for being here, and sorry, konjam jaasti time aayidile. Both we just met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. Then but anyway, jokes aside, I am extremely honored, Romba Santoshama to be a part of this movie. Thank you so much for thinking of me
to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and Koyu. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathuku Nee Venu, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal, and everybody whoever's coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with him. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, I am really looking forward, and I am certain that we're going to rock it. Thank you. Thank you so much. And Arun Vijay sir, I'm very excited to work with him, and especially in this movie because padam vanda ungalke theriyum. So thank you again, and thank you so much for coming. Thank you. இப்போ தெரியுது ஏன் ஜாஸ்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அழகான இளவரசி அவங்க சித்தி தாண்டி டிம்பிள் குயின் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு முதல் படத்திலேயே இளைஞர்கள் எல்லாம் மனசுல கட்டி போட வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்கு. கொஞ்சமா தமிழ் பேசினாலும் கொஞ்சம் பேசுவாங்க. சித்தி தான் Thank you so much, sir. a few words. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here, and sorry கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமா இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்து கிடையாது. சீரியஸாக அது வந்து பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோடைய அண்ணனா எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரானரி மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பர்சவரன்ஸ் இல்லைன்னா நடக்காது. இட்ஸ் ஒர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹோல் குரூப் என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குமரன் சார், ப்ரொடியூசர் வரத்துக்கு நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க. சாம்சியா சார், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருக்கிற முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள், சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தானியா, என்னோட ஹீரோயின் சொல்கிறேன், காட் ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஸ் யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்குது. எனவே உங்களோட மனநிலை தெரியும், ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, பட் ரொம்ப பேசல. ப்ரொடக்ஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாபி அவர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து மெசேஜ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம், இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு, படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லேயுமே அவர் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்லாவில் உட்காந்து காசு வாங்கி போடுறவங்கிறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட நான் நம்புறது என்னன்னா, ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸ் பெருசாகிறாங்க இல்லையா, அது கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி. அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி. ஏன்னா எல்லா ப்ராசஸ்லேயும் அவர் கூட இருக்கிறாரு. அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களுடைய அவங்க கூட ஒரு வைப் இருக்கும். அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனோ சாராக இருக்கட்டும், பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ மனோ அவர் எனக்கு அனுபவ மெசேஜ் நான் இப்போ வந்து நான் தான் சொன்னேன், அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மொத்தத்துக்கு இந்த படம் நான் இதுக்கு முன்னால் பண்ண டிமாண்டி காலனியோட ஒரு
ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன். ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க. அது ஹிட் ஆகிறது வந்து 100% கதை இருந்தால் ஒரு 50% கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான். பேலன்ஸ் ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம், ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான், ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன், சும்மா ஏதோ மேனேஜாக சொல்லலை. ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆகிடும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு ஒரு என்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட் சாம்சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவே ஒரு மலையாளத்தில் RDX ஒரு படம் பண்ணேன். அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட் அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிற வரைக்கும் கூட்டு போன டிரைவரில் இருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறாங்க இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம்சிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே எனக்கு தெரியவே தெரியாது. நான் போகும்போது அசால்ட்டாக போகிறேன். அவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க ஒரு சாம்சிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லேயுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு Spotify-யோட பிளேலிஸ்டாக இருக்கட்டும், எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில். அது என்னோட பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல் பண்ணுவாங்க. பாட்டு வந்து அது ஏன்னா பாட்டை பற்றி நம்ம வர படங்கள்லாம் வந்து தெரியும், கொலை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து புது மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சாங்ஸ் இருக்கா இல்லாமல், பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த படம் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது. எல்லா ஒரு என்ன சொல்கிறது எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது. டைரக்டர் பற்றி சொல்லணும். ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா அவர் வந்து துருதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்கிறது அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க, இந்த இது பார்த்துருப்பாங்க, வேற லாங்குவேஜ் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து வந்து கிரகிச்சு வச்சுல அதை கேட்கும் போது அவங்க குழந்தைத்தனமா ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்கிற ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது பண்ணிட்டு அவர் காமிக்கும் போது பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆகிரும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆத்மார்த்தம் ஒரு பாட்டு பண்ணுவோம், அது ஹிட் ஆகும், சில டைம் ஹிட் ஆகாமல் கூட போவோம். ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் பிரதர் ஹிட்டு அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறது எனக்கு அது ஒரு உத்வேகம் இருந்துச்சு. அடுத்த பாட்டை கேட்டு அவர் சொன்னார் அந்த பாட்டு ஹிட்டு பிரதர், ஆனால் இது அதை விட ஹிட் பிரதர் அப்படின்னாரு. அந்த மாதிரி 4 பாட்டு பண்ணியிருக்கோம். எட்டாவது அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்டு சொல்கிறது அது ஹிட்டு ஆகலையாங்க. பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி பண்ண டிமாண்டி காலனி அஜய் வந்திருக்காரு. ஸோ அதுவுமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு